ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ்லால் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? 1 வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. ஸோ உங்ககிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா எனக்கு இன்னும் உடம்பு வந்து சரியாகலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டினியூவாக காஃபி இரும்பிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, தும்பிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம்னா டக்குன்னு தும்மல் வந்துருச்சுன்னா எப்படி வீடியோ போடுறது? நம்ம இரும்பிகிட்டே இருக்குமே கண்டினியூவாக அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த மாதிரி இருக்கான்னு என்னன்னு தெரியல எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி காஃபு, ஃபீவரு இது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுதான் சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடணும். அதாவது இந்த மந்த் எண்டில் வந்துட்டோம் நம்ம. ஸோ இவ்வளோ நாள் இந்த மாதம் ஃபுல்லாக கண்மணியை போல் பாதுகாத்து இந்த கடைசி நாள் வரையும் கொண்டு வந்து நிறுத்தின ஏசப்பாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். சரி, ஒரு சாங் பாடணும். எவ்வளோ பேர் இந்த நாளை காண முடியாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் சரி, உடம்பு முடியல இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா கண்மணியை போல் பாதுகாத்து இந்த நாளை காண கிருபை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்னாடி வந்தேன். ஸோ வாங்க ஒரு சாங் ஒன்று பாடலாம், பாடி ஏசப்பா வந்து மகிமைப்படுத்தலாம் வாங்க. என்ன சாங்குன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோஸ், மூக்கில் தண்ணி ஒரு என்ன சொல்ல தண்ணியாக கொட்டுது. இந்த வாயெல்லாம் கூட ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அது ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், சரியாயிடும். சரிங்களா? சரி வாங்க சாங் பார்க்கலாம். என்ன சாங்குன்னா, உள்ளமெல்லாம் உருகுதையா உண்ட நண்பன் நினைக்கையில் தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பன் நினைக்கையில தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே உம்மை நினைக்குது. ஆமேன். உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ்? அவரை நினச்சாலே நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும், நம்ம கஷ்டம் போயிடும், ஒரு சமாதானம் வந்துடும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணியை போல் பாதுகாக்கிறாரு.